டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க கோரி மாநில தேர்தல் ஆணையரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். சார், இப்ப சத்யபிரதா சாகு பாத்தீங்க, ஒரு மனுவும் கொடுத்தீங்க, அதுல என்ன சொல்லிருந்தீங்க சார்? இல்லையே, சின்னம் தான் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு புதுச்சேரியிலேயாவது நாங்க பயன்படுத்திய சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டோம். அதை ஒதுக்கி கொடுக்க பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்டோம். சார், இப்ப தேர்தல் ஆணைய ரூல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யாரு முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதா டிசம்பர். இப்ப நான் முதல்ல வந்து தாமரை கொடுங்கன்னா கொடுப்பீங்களா? இல்ல ரெட்டலை கொடுங்கன்ட்டேன். முதல்ல வந்துட்டேன். எங்க ஐயாவுக்கு மாம்பழ சின்னம் வந்து அங்கீகாரம் இல்ல. நான் முதல்ல வந்து எனக்கு மாம்பழத்தை கொடுங்கன்னா கொடுத்துருப்பீங்களா? அப்படி இவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கிற தேர்தல்ல நீங்க ஏதோ ஒரு 10 சின்னத்தை வச்சு இதுக்குள்ளே எடுனா எப்படி? நிறைய வாய்ப்புக்கு இது கொடுக்கணும்ல, நீங்க சாய்ஸஸ் கொடுக்கணும்ல, நீங்க வாய்ப்புகள் கொடுங்க, இதுக்குள்ள தேர்வு செய்யுங்கன்னு சொல்லணும். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கோம், அவன் கொள்கைக்கு ஏற்ப எடுக்கணும்ல. நீங்க அப்படி இல்லையே. நீங்க வந்து நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன், அந்த கொள்கையை ஒட்டி எனக்கு ஒரு சின்னம் வர்றது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 8% மேல வாங்கிடுறீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா விவசாய சின்னத்தை கிளைம் பண்ண முடியுமா? அல்லது உறுதியா வாங்குவேன். நீங்க பாருங்க, வரும். இந்த தேர்தலுக்கு இல்ல அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு வரும். சின்ன ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் நம்ம இவ்வளவு, ஏன்னா நோட்டாவுக்கு எல்லாம் சில பேர் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் சின்னத்துக்காக நம்ம இவ்வளவு ஏன் ஷேர் பண்றோம்? பொருட்டே இல்லைன்னா நீ செய்யற திருட்டை எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க அறத்தின் நியாயத்தின் பக்கம் நின்று நிர்வாகம் செய்யுங்க. அப்படி சரியல? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த நாட்டின் மலர், தேசிய மலர் தாமரைன்னு உலகத்திற்கு எல்லாருக்கும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி அவருக்கு சின்னமா கொடுத்தீங்க? ஒண்ணுதானே, ஒண்ணு சின்னமா இருக்கணும்னா தேசிய மலரை மாத்துங்க, தேசிய மலர் தாமரையாக இருக்கணும்னா சின்னத்தை மாத்துங்க. செய்வீங்களா? இல்ல அது இருக்குங்க அப்படின்னா எனக்கு நேஷனல் அனிமலை கொடுத்துருங்க, டைகரை கொடுத்துருங்க. பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, டிசம்பர்ல நீங்க விண்ணப்பிக்காததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த 2 நாள் தான் நீங்க மழை நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. விண்ணப்பிச்ச டிசம்பர் 17 விண்ணப்பிக்கிறார், 17 எப்படி சின்னத்தை கொடுத்தீங்க? இதுல போட்டியில யார் வந்தது? 17 விண்ணப்பிச்சிருக்காரு, நாங்களும் அதே விண்ணப்பிச்சிருக்கோம். விண்ணப்பிக்கும் போது அந்த மனுவை பார்த்து யார் முதல்ல பயன்பாடு ரொம்ப நாள் அவர் பயன்படுத்திருக்காரு, எனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க முதல்ல வந்துட்டாரு அதனால கொடுத்தேன்னு சொல்லல, வந்த உடனே ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். 14 எப்படி அலாட் பண்ண? மத்தவெல்லாம் போட்டிருக்கானே, நீ பார்க்கவே இல்லை. நீங்க கொடுத்துருக்க டைம் டியூரேஷன் நீ காத்திருக்கலையே. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு மாசத்துக்குள்ளேன்றீங்க, 1 இருந்து 30ஆம் தேதி, 30ஆம் தேதிக்குள்ள என்னென்ன மனு வருதுன்னு பாத்துக்கணும். இந்த சின்னத்தை கேட்டு நீ ஏன் காத்திருக்கல? 17 காலையில் கொடுக்கும்போது அப்படியே அவன் கையில எடுத்து இந்த சின்னத்தை கொடுக்குற. அவனுக்கு அவன் ஸ்டேட்ல சிலிண்டரை கொடுக்குற, அவன் அடுத்த ஸ்டேட்ல ஆந்திரால அவன் ஆரிஜின் அங்க போய் கேஸ் சிலிண்டர் அடுப்பை கொடுக்குற, கேஸ் ஸ்டவ் இது கொடுத்த. அப்ப ஒரு கட்சிக்கு 3 சின்னமா? ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.